பௌர்ணமி அன்று வரக்கூடிய கிரகணம். மோஸ்ட்லி பௌர்ணமி அன்று தான் கிரகணம் வரும். சந்திர கிரகணம் பௌர்ணமி என்றும் சூரிய கிரகணம் அமாவாசை என்றும் வரும். இப்படிதான் விஷயம். இப்ப உங்களுடைய கேள்வி என்னன்னா, கேதுவோடு சேரும்போது வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். இது ஜோதிட சம்பந்தப்படக்கூடிய விளக்கம். விருப்பம் இல்லாதவங்க கடந்து போய்விடலாம். ஒரு கேள்வி ஃபேஸ்புக்ல கேட்டிருக்காரு பாலசுப்ரமணியம் சீதாராமன். பௌர்ணமி சந்திரனுடன் நெருங்கிய நிலையில் உள்ள கேது கிரகணம், ஓகேங்களா, கேது கிரகணம் அந்நாளில் இல்லாத நிலையில் சந்திரனுக்கு ஒளி உண்டா? ஓகே, இந்த ஒரு விஷயம் இயல்பாக சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ராகுவோடு சேரும் பொழுது ராகு ஒரு 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 அமைப்புகள்ல பாதிப்பாரு, கேது ஒரு நிலையில பாதிப்பாரு. ராகு முழுமையாக விழுங்கக்கூடியவர், கேது ஒரு மாதிரியாக நிறம் மாற்றக்கூடியவர். நல்லா பாத்தீங்கன்னா கேதுவால் பீடிக்கப்படும் பொழுது பிளட் மூன், ப்ளூ மூன், இந்த மாதிரியான சில விஷயம் சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரியான நிற மாற்றத்தை அடையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ராகுவால கிரகணம் நடக்கும்போது முழுமையா இங்கதான் வந்து அந்த ரிங் மாதிரி வரக்கூடிய அமைப்பு, முழுமையா மறைக்கப்படக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ராகுவால் ஏற்படக்கூடிய அமைப்பு. இப்போ உங்களோட கேள்வி பௌர்ணமி அன்று வரக்கூடிய கிரகணம். மோஸ்ட்லி பௌர்ணமி அன்று தான் கிரகணம் வரும். சந்திர கிரகணம் பௌர்ணமி என்றும் சூரிய கிரகணம் அமாவாசை என்றும் வரும். இப்படிதான் விஷயம். இப்ப உங்களுடைய கேள்வி என்னன்னா, கேதுவோடு சேரும்போது சந்திரனுடைய நிலை ஒளி அதிகரிக்கப்படுமா? இல்ல. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சூட்சும வலு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் இல்லை. என்ன இல்லை? ஒளி கிரகம் எப்பொழுதுமே இருள் தன்மை அடையக்கூடாது. இதுல ரொம்ப கிளியரா இருங்க. ஒளி கிரகம் இருள் தன்மை ஆனால் மனம் பாதிக்கப்படும். சனியோட சேர்ந்தாலும் சரி, ராகுவோட சேர்ந்தாலும் சரி, கேதுவோட சேர்ந்தாலும் சரி. அதுல சனி சேரும் பொழுது குழப்பவாதியாகவும், ராகு சேரும் பொழுது மனநல அமைப்புகள்ல பாதிக்கப்படக்கூடியவராகவும், இதெல்லாம் எங்க நடக்கும்? அது அப்புறத்துக்கு வரேன். கேதுவோடு சேரும் பொழுது ஒரு மாதிரியான விரக்தி மனநிலை கொண்டவராகவும் இருப்பார். எல்லாத்துலயும் ஒரு மாதிரி விரக்தி ஆயிடுவாரு, ரொம்ப ஃபாஸ்டா டவுன் ஆயிடுவாரு. இந்த நிலைப்பாடுகள் அந்த ஜாதகர்கிட்ட வெளிப்படும். இப்போ இவருக்கு சந்திர தசை வருது, ராகுவோடு இணைந்த பௌர்ணமி சந்திரனுடைய தசை வரும் பொழுது சந்திர தசை மனதை பாதித்து தான் பலன் நடக்கும். அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு சந்திரன் யாரு அதனை பாதித்தே அந்த விஷயம் நடக்கும். மேஷ லக்னக்காரரா இருந்தீங்கன்னா 4ஆம் இடம் சந்திரன் பாதிக்கப்பட்டாருன்னா அம்மா மனசு பாதிக்கப்பட்டு தான் அந்த சந்திர தசை பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் செயல்படும். ஏன்னா கிரகணம். இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. இந்த கிரகண நிலை, ஏன்னா சந்திரன் வந்து கிளாக் வைஸ்ல போறவரு, ராகு வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல ரிவர்ஸ்ல வர்றவரு. எந்த புள்ளியில இந்த இடத்துல கிரகணம் நடக்குதுன்றதுல பெரிய விஷயம் இருக்கு. இதுல ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியினுடைய ஒரு தன்மையாக 12 டிகிரில வருது அப்படின்னு நான் வந்து பழகி இருக்கிறேன், நாலேஜ் வச்சிருக்கிறேன். ஆனால் 3 டிகிரி 2 டிகிரி வரும்போது கிரகணம் முடிஞ்சிருதுன்ற மாதிரியான சில விஷயத்த ரொம்ப ரீசன்ட்லி ஒரு விஷயத்த ஒரு ஜாதகத்துல நோட்டீஸ் பண்ணேன். ஆனா இதை ப்ரூவ் பண்ணவே முடியாது. இந்த ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயத்துக்கு என்ன காரணம்னா, அந்த ஜாதகர் இருக்கக்கூடிய இடம், இங்கதான் இந்த ஜாதகத்துக்கு நமக்கு இடம் தேவைப்படுது இல்ல, இருக்கக்கூடிய இடத்தினுடைய காரணத்தினால பிரதர் இந்த இடத்துல நமக்கு எங்க இருந்து அந்த ஒளியை நம்ம பாக்குறோம், நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இந்த கிரகணம் வேலை செய்யுதா, இது மாதிரியான அமைப்புகளை பார்க்கணும். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.